ஷேய் விஷ்ணு பிரமா எல்லாம் கேட்டுக்கோப்பா. கோர்ட்டில் நீயே கேட்டுக்கோப்பா. கோற்றார் ஆணுமென்னு கேட்டுக்கோப்பா. நீதி அரசர் ஆட்சி, நீதி அரசர் வழக்கறிஞர் கேட்டுக்கோ. எல்லாம் நல்ல பிரயத்தனம் கொடுக்கணும். நமக்கு நல்ல பிரயத்தனம் ஆண்டவன் வந்து உட்கார்ந்துருக்கார், நமக்கு படி அளக்கணும் அப்படிங்கிற நினப்பில் இரண்டு தரப்புமே நினச்சிக்கோங்கப்பா. கோற்றார் ஆணு பெண்ணும் கீழே வழக்கறிஞருக்கு நினச்சிக்கோ. சரியா? எப்படி நியமிக்கணும் எப்படி வைக்கணுங்கிற கணக்கு அவர் முற்றுப்புள்ளி எடுத்துட்டார். ஆனால் கோர்ட்டில் வந்து விளையாடக்கூடாது. நீதிமன்ற கோர்ட்டில் விளையாடக்கூடாது. நீதிமான் யார்? இந்த உட்கார்ந்துருக்கார் உச்சியில். 7 செம்மம் ஆச்சு. 7 செம்மம் உட்காராதனால பூமியில் சத்தியவாக்குனால அடப்பட்டு போனார். இப்போ சத்தியவாக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச கணக்கில் குடும்பமே உட்கார்ந்துருக்கார். குடும்பத்தை அவமதிக்காதப்பா. சரியா? நாங்கள் அவமதித்து தான் சீரழிஞ்சு செங்க சமந்து விஷ்ணு பிரமா நாசமாகி இப்போ தான் வந்து பூமியில் எங்கள் அண்ணனோட வந்து நிற்கும். பூமியில் இறங்கி நிற்கும். ஆனால் அவமதிக்காதேப்பா. ஆட்சி ஆளணும். ஆட்சி ஆளுறது கடவுள் தான் ஆளுதார். ஆனால் ஆட்சி மன்னர் ஆட்சி சரியில்லை. ஜமீன் கணக்கு பூரா நாசம் பண்ணிட்டு போயிட்டான். கீழே அரசியல்வாதி சுத்தமாக சைவராக பூமியை அழிக்க வந்துட்டானப்பா. அதுக்கு தான் கணக்கு போடுதார். புரியுதா? புரிஞ்சுக்கோப்பா. ரிப்போர்ட்டு கொடுக்குற அதிகாரி கொடுக்க வேண்டிய கணக்கில் கொடுத்துரு. டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி. ஆட்சி நீதிமன்ற கோர்ட்டுக்கு ஆட்சிக்கு உட்கார போகிறார். ஒவ்வொரு ஆட்சி கணக்கு உட்கார எல்லா கணக்குமே எடுப்பார். அதுதான் பூமியில் இறங்கிட்டார். பூமியில் இறங்கி குடும்பமே உட்காந்து கணக்கு நடத்தி கொண்டே இருக்குது. முக்கால் சத்தியாக புரிஞ்சுக்கோப்பா. அம்மாமார்களை பூரா காப்பாற்றணும். காப்பாற்றிட்டார். இன்னும் ஒரு 2 அம்மன் வரப்போகுது. இந்த 2 அம்மனில் இப்போ ஒரு அம்மன் பெரிய பவரை கொடுத்து கூட கூட்டிகிட்டு போயிட்டார். அந்த அம்மன் சென்னை மெட்ராஸில் நடு ரோட்டில் அரசியல்வாதியை பிளந்து தூக்கி எரியும். அந்த ஏற்கனவே அடி உள்ளே போட்டார். அது வந்து விளையாட்டு கொடுவார். நடக்கலைன்னு சொல்லி 2 காலை கையை பிளந்து போவான். மூளையை வச்சு அந்த கெட்டுக்கட்டா பேப்பர் பூரா வீடு வாசலை கட்டி, மில்லு தொழிற்சாலையை கட்டி, சாராய கம்பெனிகளை நடத்தி வருமானம் உழுதுன்னு சொல்லி அந்த மூளையை திரிச்சு போவான். இந்த மூளையை பிரட்டி அடிக்கிறது கடவுள் ஒன்றால் தான் முடியும். அவரால் தான் முடியும். இப்போ ஒரு அம்மன் கூட போயிடுச்சு. அந்த அம்மன் இளஞ்சியில் உள்ள சித்தாய்ங்கிற அம்மனை கூட்டிகிட்டு போயிட்டார். அது வர வாங்கினது. அது கொடிசுரமாக நடு ரோட்டில் பிளந்து அடிக்கும். ஆனால் இப்போ கூட போயிடுச்சு. சென்னை மெட்ராஸில் அது கூட இருக்குது. ஏன்னா காவல் படை அந்த உட்காந்துருக்கான். ஒரு பேர் தண்டனை கொடுக்கல, ஒரு பேராவது அடிக்கலை. இப்போ அம்மனை வச்சு அடிப்பார். அதான் கணக்கு முற்றுப்புள்ளி. அப்படியே தூக்கு காலி பண்ணு. அந்த இடத்துல அரசியல்வாதியார் இதுதான் அடிக்கும். சித்தாயி அம்மன் அப்படியே நடு ரோட்டில் கொட்டலை அப்படியே பிச்சு எரியும். கூட கூட்டிகிட்டு போயிட்டார். சென்னை மெட்ராஸில் தருமடி அரசியல்வாதிக்கு இப்போ விழும். அடி உச்சித்தலை அடி கொடுத்தார். இப்போ எப்படி அடி? நடு ரோட்டில் 4 வீலரில் போவேல தூக்கி செதறி போவோம். செதறில அப்படியே செதறி போவோம். முக்கால் சத்தியம். புரிஞ்சிக்கோ.